பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாம் எப்படி இருந்தார், அவனுடைய அழைப்பு எப்படி இருந்தது, அவனை ஆண்டவர் எப்படியா எந்த சூழ்நிலை ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், அதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஏசாயா 51:2 படிக்கிறேன். அதில் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தனிமையாக இருக்கும் பொழுது, ஒருவனாய் இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவன் மாத்திரம் இருந்தான், தனியார். அவனுக்குன்னு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். தனிமைப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு எல்லோரும் இருந்தாங்க, அவனுக்கு தகப்பன் குடும்பம் ஒன்று இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு நேராக வருகிறது. என்னவென்று, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ அப்படின்றார் ஆண்டவர். நான் சொல்கிற இடத்துக்கு வா, நான் எங்கே கூப்பிடுறேன்னோ அங்கே வா அப்படின்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக போகிறான். ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல தனிமைப்படுத்துவது உண்டுங்க. யோசேப்போட அவனுக்கு எல்லோரும் இருந்தார்கள். தகப்பன், தம்பி இருந்தார், மற்ற சகோதரர்கள், மூத்த அண்ணன்கள்லாம் இருந்தான். அவர்கள் எல்லோரையும் விட்டு ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆபிரகாமுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, திட்டம் இருந்தது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியாதுங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு என் சூழ்நிலை இப்படி இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லாத ஒரு நிலைமை எனக்கு ஏன் வந்து இருக்கிறது, ஏன் என்னை விட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள், ஏன் நான் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று சிலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். பிரியமா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே துணையாக நிற்கிறார். கர்த்தர் சில பிளான்ஸை வைத்திருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை வித்தியாசமாக நடத்துவது உண்டு. பிரியமான, உலகம் பார்க்கிற வண்ணமாக இல்லாமல் ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்தின்படி, அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்துகிறார். ஆபிரகாமை குறித்து கூட நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம் ஒருவனாக இருக்கும் பொழுது, ஒருவலாக இருக்கும் பொழுது, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாது. ஒருவேளை எனக்குன்னு இந்த உறவை நான் நினைத்தேனே, இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டு என்று நினைத்தேன், இப்பொழுது வேறு மாதிரி இருக்கிறதே, நான் நினைத்தபடி இல்லையே, எல்லாம் நன்றாக போயிருந்ததே, இதுதான் என் வாழ்க்கையினுடைய அமைப்பு என்று நான் நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்போ என்ன திடீரென்று என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை தலைகீழாய் மாறி இருக்கிறதே என்னை நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் கடந்த சில ஆண்டுகளாக நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையும் கிடைக்கல, தேவனிடத்துலேருந்து எந்த ஒரு உத்தரவும் வரலை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, என் சூழ்நிலை எதுவும் மாறாமல் இருக்கிறதே என்ன நினைக்கலாம். பிரியமா, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நான் ஆபிரகாமை அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள் சொல்றாரு. பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர்கள் இருவரையும் அழைத்து ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்த தேவன், உன்னையும் நான் அழைத்திருக்கிறேன், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் பெருக பண்ணுவேன், ஏற்கனவே நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், நிச்சயம் நீ பெருகுவாய், உன்னுடைய வாழ்க்கை சீராக மாறும், முந்தினதை பார்க்கலாம் பிந்தின சீர் மேன்மை உள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார்.
முந்தினதை பார்க்கலும் பிந்தினது மகிமை உள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிதான் காணப்பட்டதுங்க. அதை நம்ம பார்ப்போம். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். ஆதியாகமும் 12 1ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமும் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறான். அப்படியே கீழ்ப்படுகிறார். தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை விட்டுட்டே போ. இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனுடைய குடும்பம் என்று சொன்னாலே உலக வாழ்க்கையை விட்டுட்டு வர்றதுங்க. உலகத்திற்கு பின்னால நம்ம போய் கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அப்படியா போய் கொண்டிருக்கும். உலகத்தை நம்பி சுயமாய் ஒரு ஃப்ளஷில் நம்ம இருந்திருப்போம். நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு பின்னால் போயிருப்போம். உலக பிரகாரமாக எல்லாம் எனக்கு கிடைக்கும், உலக உறவுகள், உலக அன்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நிரந்தரம் என்று நினைத்து அதுக்கு பின்னால் போயிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த உலகத்தை விட்டுட்டு நீ வா. எங்கே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கியோ இங்கே தான் எனக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஆண்டவர் உங்களுக்காக ஒருவேளை அழைப்பு வைத்திருப்பார் என்றால், அவருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்குமே என்றால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு வந்த அழைப்பை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் எனக்காக இந்த இடத்திற்கு போக சொல்லியிருக்கிறாரு, இந்த ஊழியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு, வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாரு, இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், பிரியமானவர்களே, அதற்கு நேராய் கடந்து போக முயற்சி பண்ணு. அப்பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிலைக்கும். ஆபிரகாம் அவன் தனிமையாக இருக்கில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருகும்படி பண்ணினான்ன்றார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஒரு பெருக்கம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை காணப்படலாம். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? தனிமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவனாய் இருக்கிறீங்களா? ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒருவனாக இருந்தான், அவனை பலுகி பெறுனேன், உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியும் அவனை கீழே கொண்டு வந்தேன், விசுவாசிகளுக்கு தகப்பனாக அவனை நான் ஆசீர்வதித்திருந்தேன். நமக்கு எல்லோருக்கும் ஒரே ஒரு தகப்பன், அது ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர், கர்த்தர் சொன்னபடிங்க அவன் தனிமையாக இருக்கும் பொழுது, ஒருவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்தவர், பிறகு அவனை பலுகி பெருகும்படி செய்தார். விசுவாசிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். பிரியமானவர், அதனால தான் அவனை ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்தேன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவர் ஒருவன் கிடையாது, பலருக்கு தகப்பனாக இருக்கிறான், பெரிய சந்ததியே அவன் மூலமா நான் உருவாக்கினேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமை அழைத்தவர் அநேக வாக்கு தத்தங்களினால் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமும் 15:5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். உனக்கு நீ இப்போ வாரிசு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், சந்ததி இல்லாமல் இருக்கலாம், நீ தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒருவனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் என்ற ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தா என்ன சொல்ல, 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவரை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், நட்சத்திரத்தை போல, கடற்கரையான மணலை போல ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில் கூட
ரொம்ப நொந்து போன சூழ்நிலை இருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நம்முடைய சொந்த உறவுகளால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நல்ல நேசித்த உண்மையாக நேசித்தவர்களால் நம்ம இப்பொழுது மறக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். தினந்தோறும் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க வீட்டுக்கெலாம் போய் நான் சாப்பிட்டுட்டுலாம் இருந்தேனே, ஒன்றா நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், இப்போ இல்லை, என்ன ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், அவமானமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். ஏனென்றால் யோவான் 17 ஆண்டவருடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். உம்முடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால தான் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகத்தினுடைய அன்பு மாயான அன்பு, உலகத்தினுடைய அன்பு பொய்யான அன்பு. பிரியமானது, அது நிரந்தரமானது கிடையாது. இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் மேலான அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் என்றென்றைக்கும் மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தால், ஏனென்றால் கர்த்தர் யாரை அழைக்கிறார்? ஏசாயா 54 ஒரு வசனம் இருக்குது. பிரியமான ஏசாயா 54:6 நான் படிக்கிறேன் பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறோமா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கு தாங்க தேவனுடைய அழைப்பு வருது. தனிமைப்படுத்தப்பட்ட உங்களுக்கு தான் தேவனுடைய அழைப்பு வருது. கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிற உங்களுக்கு தான் தேவனுடைய அழைப்பு வருது. அவருடைய அழைப்பு எப்படிங்க? மேன்மையான அழைப்புங்க. ஆபிரகாமை அழைத்த தேவன் பலுகி பெருகும்படி செய்தார். அவனை செல்வ சீமானாக உயர்த்தினார். நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்வேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றார். எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பிரியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு என்று வரும்பொழுது அவருடைய ஆசீர்வாதமும் உங்களோட கூட இருக்கு. ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தது, அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது தேவன் அவனை அழைத்தார். நீங்களும் தனிமைப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட ஒரு நொந்து போன சூழ்நிலை இருக்கிறீங்களா? அதுதாங்க வசனம் சொல்லுது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கும் அப்படிதான் ஒருவனாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு வந்து, சில சூழ்நிலை உங்கள் கூட ஒருவேளை தகப்பன் உங்களோடு இருந்திருக்கலாம், தாய் இருந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம், நினைக்காத நேரத்தில் அவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திடீர்னு இந்த வேலையை விட்டு நம்மளை தூக்கிட்டாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன், நான் நல்லா இருக்கும்பொழுது எல்லாரும் என்னை சூழ்ந்து இருந்தாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், இப்போ நான் இப்படி இருக்கிறேனே, கவலைப்படலாம். மோசையோடு இருந்த யோசுவாக்கும் அப்படி தான் நடந்ததுங்க. யோசுவா தனிமைப்படுத்தப்படுகிறான். யோசுவா மோசையோடு இருந்த அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது மோசே தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவர் யோசுவாவோடு இருக்கிறாரா என்று பார்க்கும்படி ஜனங்கள் மிகவும் ஆவலோடு இருக்கிறாங்க. பெரிய ஒரு பொறுப்பு வருது யோசுவாவுக்கு. என் எஜமான், என் ஆண்டவன் மோசையோடு நான் கடந்து போனேனே, அப்போது அவ்வளோ ப்ரெஷர் இல்லை, அவ்வளோ கவலை இல்லையே, இப்போ நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் எப்படி இதை செய்ய போகிறேன், இவர்களை எப்படி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோசுவா 1:9 ஒரு வசனம் இருக்குது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம்
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமா, நீ போகும் இடம் உன்னோட கூட தேவன் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா தனிமைப்படுத்தப்பட்டான். திடீர்னு கூட இருந்த ஒரு லீடர், ஒரு தலைவன் இல்லாமல் போயிட்டார். உங்களை வழி நடத்தின ஏதோ ஒரு நபர் உங்களை விட்டு போயிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 நம்ம பார்க்கலாம். தெரியுமா, ஆண்டவர் அதுதான் சொல்றார். நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நீ ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். ஒருவேளை உன் வாழ்க்கை, உன் பாதை ரொம்ப கரடு முரடான பாதையாக இருக்கலாம், நெருக்கமான பாதையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையை என்னால் எப்படி நான் கடந்து போவேன்? கடன் பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருக்குது, அநேக பொறுப்புகள் இருக்குது, சில வேதனையான காரியங்கள் இருக்குது, சில போராட்டங்கள் இருக்குது. நான் எப்படி இதை கடந்து போவேன்? ரொம்ப போராட்டமாக இருக்குது என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. ரொம்ப சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது, ரொம்ப வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நெருக்கடியான சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோட கூட வருகிறார். யோசுவா கிட்ட சொன்ன ஆண்டவர் உங்களோட அதை தான் சொல்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் எங்கே போனாலும், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க? நீங்கள் மரண பாதையில் போனாலும், வியாதியின் பாதையில் போனாலும், நீங்கள் தண்ணீரில் கடந்து போனாலும், ஆறுகளை கடந்து போனாலும், நெருப்பில் நடக்கிற போல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை என் தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி இருக்குது, எனக்கு மேலே போகிற தண்ணி என்னை அப்படியே அமிழ்த்துது, அவ்வளவு நெருக்கடியாக இருக்குது, என்னுடைய சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியல, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு கடன் சுமையாக இருக்குது, குடும்ப பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேருக்கு பணம் இருந்தோம் வீட்டில் சமாதானம் இல்லை, போராட்டம் இருக்குது, சமாதான குலைச்சல் இருக்குது, பிள்ளைகளால், உறவுகளால், வேலை இடத்துல சில அவமானமான சூழ்நிலை வருது, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வருது. ஏசாயா 43 இந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. 1-2 நான் படிக்கிறேன். யாக்கோபு, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. பயப்படாத, எதுக்கும் கலங்காத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஏன்? உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நான் தான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஓன் பண்ணியிருக்காருங்க, சொந்தமாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கென்று தேவன் இருக்கிறார், என்னை அழைத்த கர்த்தர் என்னை சொந்தமாக்கி இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர், மலைகளை உண்டாக்கினவர், அண்டா சராசரங்களை உண்டாக்கினவர், சூரியனையும் சந்திரனையும் படைத்த தேவன், நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்ல அழைக்கிறவர், அவைகளை கணக்கெடுக்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவன் என்னுடைய தேவன். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை சொந்தமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்ல முடியும்? அன்புள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர். அவருடைய அன்பு மேன்மையானது, கரையற்ற அன்பு. ஆம் பிரியமானவர்களே, கரையில்லாத அன்பு, எந்த ஒரு கண்டிஷனும் போடாத ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். நீ இதை செய்தினா உன்மேல் நான் அன்பு கூறுவேன் என்று இல்லைங்க. ஆபிரகாமுக்கு வந்த அழைப்பு எப்படி?
அவனுக்கு தகுதி இல்லை, எந்த ஒரு தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாம் நீதிமானாக இருந்திருக்கலாம், யோசுவா உத்தமனாக இருந்திருக்கலாம், அவனுக்காக அழைப்பு வந்தது. நான் ஒன்றுமே இல்லையே, இயேசுவை அறியாதவனாக இருக்கிறேனே, இயேசுவை அறியாதவளாக இருக்கிறேனே, வேதத்தை அறியாதவனாக இருக்கிறேனே, இயேசுவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறேனே, எனக்கு எப்படி அழைப்பு வரேன்னு நினைக்கலாம். அதுதாங்க அவருடைய கிருபை. அவருடைய அழைப்பு வரணும்னா நமக்கு எந்த ஒரு தகுதி இருக்கணும்னு அவசியம் இல்லை பிரியமானவர். அவருடைய அழைப்புக்கு கிருபை தான். அவருடைய கிருபை மேலானதுங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாத, ஏன்னா நான் உன்னை சொந்தமாக்கியிருக்கேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என்ன சொல்ல, உன்னை இப்போதும் யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்க, நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் தாங்க. நம்மளை உருவாக்கினவர் அவர் தான். உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் அவர் சொல்றார். நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், நான் தானே உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை கைவிட்டுருவேனா? நல்லா யோசித்து பாருங்க பிரியமா. தாய் தகப்பனும் பிள்ளை பெற்ற பிறகு அப்படியே குழந்தைய விட்டுட்டு வந்துடுவாங்களா பெற்றோர்கள்? அதை தாளாட்டி சீராட்டி பால் கொடுத்து திட ஆகாரம் கொடுத்து நல்லா வளர்த்து நல்ல ஸ்கூலில் போன, ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணுமே வயிற்றில் இருக்கும் பொழுதே அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போய் புக் பண்ணுறாங்க. அதுபோல் பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், நல்ல வரன், நல்ல வீடு, நல்ல வசதி இருக்கணும், நகை இருக்கணும். ஏன் இது என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, மற்றவர்களுக்கு யாராவது செய்வாங்களா பிரியமானவங்களே? மற்ற அண்டை வீட்டாருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு செய்வார்களா? சொந்த பிள்ளைக்கு தான் அங்கே சொத்து வைப்பாங்க. அது ஊதாரியாக இருந்தாலும் சரி, சுற்றி திரிந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட, எவ்வளோ நாள் உண்மையாக வேலை செய்தாலும் அவனுக்கு கொடுக்கறத விட தன்னுடைய பிள்ளை என்கிற வாரிசு என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய சொத்தை எழுதி வைப்பாங்க. அதுதாங்க சொந்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை சிருஷ்டித்தவர் நான், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அதான் சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை போனாலும். அடுத்த வசனம் பார்ப்போம், 43:2 ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானது, நீ தண்ணீரை கடக்கும்பொழுது நான் கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்ன கட்டளை தான், யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் பிரியமானது. நீ தண்ணீர்களை கடக்கும்பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பிரியமானவர்களே, அது எதுவும் நம்மளை பாதிப்புகள் நடத்தாது. தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவன் கூட இருப்பேன்னா என்ன அர்த்தங்க? நம்ம வாழ்க்கையில் தண்ணீர்ன்றாலுமே பிரச்சனை தான். நம்ம வாழ்க்கையில் தண்ணீர் நம்மளுடைய வாழ்க்கையில் தலைக்கு மேலே போகலாம், அழுத்தலாம், நெருக்கடி இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது பிரியமா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான். அவன் ஒருவனாக இருக்கும்பொழுது ஆண்டவர் அழைத்தார். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படித்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமை ஏற்படுத்தப்பட்டது. அவனை அடிமையாக விற்றார்கள். அவன் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். வேறொரு தேசத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு அடிமையாக, சிறையாக விற்கப்பட்டான் பிரியமானவன். அதற்கு பிறகு அடிமையாக விற்கப்பட்டவன் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அங்கிருந்தும் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போகிறான். அங்கு தனிமையாக்கப்படுகிறான். எல்லாரும் இருந்தும் அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்.
கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் பிரியமான. ஆதியாகமம் 39 நம்ம பார்க்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே, யோசேப்பு சிறைக்குள்ள அனுப்பப்படுகிறான். ஆதியாகமம் 39 20 படிக்கிறேன். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. பாருங்க, சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவன் சிறையாக பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அவனை வைத்தார்கள். சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து என்று பாருங்க. ஆம் பிரியமான, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீ தண்ணீர்களை கடந்து போகிறீங்களா? ஆறுகளை கடந்து போகிறீங்களா? அக்கினியில் ஊடாக போகிறீங்களா? என் வாழ்க்கை கத்தி மேலே நடக்கிறது போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கு, என் வாழ்க்கையில் ரொம்ப அப்படியே ஒரு ரோப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது, கயிறு கட்டி நடக்கிற மாதிரி இருக்குது, நான் விழுந்துருவோன்னு இருக்கிறேன். அநேகர் இப்படி சொல்வது உண்டு பிரியமா. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. நீங்கள் எங்கே இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க. உங்களோட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் போடு வைக்கப்பட்டான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவன் சிறைச்சாலை இருக்கான், கர்த்தரும் சிறைச்சாலை இருக்கிறார். நீங்கள் அரண்மனைக்கு போனால் கர்த்தரும் அரண்மனைக்கு வருவார். நீங்கள் கட்டப்பட்டிருந்தா கர்த்தரும் அந்த கட்டப்பட்ட இடத்துல கூட இருப்பாருங்க. அவர் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை சொந்தமாக்கின தேவன். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி அவர் பண்ணுகிற தேவன். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருகும்படி பண்ணன்றார் ஆண்டவர். அதே போல தான் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய அழைப்பு இருக்குமே என்றால் அவர் அதை ஆசீர்வதித்து பலுகி பருகும்படி செய்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.